கோமதி கேக்குறாங்க, மயிலு என்ன உன் வீட்டு துணிய இங்க எடுத்துட்டு வந்திருக்க? அத்தை, இது என் வீட்டு துணி எல்லாம் இல்ல, உங்களை சமாளிக்கிறதுக்காண்டி நான் பொய் சொன்னேன். இது என்ன தெரியுமா அத்தை? கிஃப்ட். கோமதி கேக்குறாங்க, நீங்க எப்படி கடைக்கு போய் வாங்குனீங்க? ராஜி சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடிதான் அத்தை 3 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தோம். கோமதி கேக்குறாங்க மயிலு கிட்ட, நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட தான் சேர்ந்து போனியா? மயிலு சொல்றாங்க, ஆமா அத்தை. இங்க வில்லி மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க அத்தை. இந்தாங்க மாமா. பிள்ளைங்களா, என்னது? பிரிச்சு பாருங்க மாமா. சிரிச்சுக்கிட்டு பாண்டியன் பிரிச்சு பாக்குறாரு. என்னப்பா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா குடுக்குறீங்க? மாமா பாருங்க மாமா. கோமதி சொல்றாங்க, என்ன கலர் சட்டை வாங்கிருக்கீங்க? உங்க மாமா கலர் சட்டை எல்லாம் போட மாட்டாரு. ராஜி சொல்றாங்க, நாங்க வாங்கி கொடுத்தா போடுவீங்கல்ல மாமா. ஏன்பா, நான் கலர் சட்டை எல்லாம் போட்டு பல வருஷம் ஆச்சு. மயிலு சொல்றாங்க, போடுங்க மாமா. பாண்டியன் சொல்றாரு, ஏன்பா, ஏற்கனவே ஏகப்பட்ட வேட்டி சட்டை இருக்கு, கலர்ல 2-3 சட்டை இருக்கு, போடாமையே வச்சிருக்கேன். மீனா சொல்றாங்க, கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது மாமா. மயிலு சொல்றாங்க, அத்தை உங்களுக்கு இந்தது. கோமதி கேக்குறாங்க, என்னதுன்னு. புடவை அத்தைன்னு சொல்றாங்க. கோமதி, எனக்கு எதுக்கு புடவை அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஏங்க இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஏண்டி இந்த கலரு எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கோமதி கேக்குறாங்க பாண்டியன் கிட்ட, ஏங்க நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. பாண்டியன் ரேட்ட பாக்குறாரு. என்னப்பா, சட்டை விலை 1200 ரூபான்னு போட்டிருக்கு. ராஜி தலையில அடிச்சுக்கிறாங்க. மீனா, ஏண்டி ரேட்டு ஸ்டிக்கரை பிரிக்கலையா? சாரிக்கா. பாண்டியன் கேக்குறாரு, ஏன்பா இம்புட்டு விலை கொடுத்து வாங்குனீங்க? மீனா சொல்றாங்க, கிஃப்ட் கொடுக்கும்போது வேண்டான்னு ஏன் சொல்லக்கூடாதோ அதே மாதிரி ரேட்டையும் பார்க்க கூடாது. ராஜி பாண்டியன் கிட்ட இன்னொரு கிஃப்ட கொடுக்கறாங்க. இது என்னதுன்னு கேக்குறாரு பாண்டியன். பிரிச்சு பாருங்க மாமான்னு சொல்றாங்க. சரவணா, பிரிடா, கொடுங்கப்பா. பழனி சொல்றாரு, வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. மச்சான், இந்த பிறந்த நாள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் போலயே. பாண்டியன் 3 மருமகளையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பிறந்த நாள பாண்டியனுக்கு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. கேக்கு வெட்டி கோயிலுக்கு போலான்னு சொல்றாங்க. பாண்டியனும் சரி வாங்க கோயிலுக்கு போலான்னு சொல்றாரு. பழனி கிட்ட பாண்டியன் கேக்குறாரு, ஒரு ஆட்டோல இம்புட்டு பேரு எப்படிரா போறது? மாமா, நீங்க, நானு, அரசி, அக்கா 4 பேரும் ஆட்டோல போயிடுவோம். மத்தவங்க எல்லாம் அவங்க பொண்டாட்டியோட பைக்ல வந்துடட்டும். கோமதி சொல்றாங்க, பழனி சொல்றது கரெக்ட் தான், போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கதிரு சொல்றாரு, சரவணன் அம்மாவை பைக்ல கூட்டிட்டு போக சொல்லுங்க, அம்மாவும் ரொம்ப நாளா போகணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரவணன் சொல்றாரு பாண்டியன் கிட்ட, அப்பா அம்மாவை பைக்ல கூட்டிட்டு போங்க. அப்ப பாண்டியன் சொல்றாரு, வா கோமதி, பைக்லயே போயிடலாம். கோமதியும் பாண்டியனும் பைக்ல போறாங்க. ஆட்டோவும் வந்துருச்சு. கோமதிக்கு சந்தோஷம் தாங்கல, பாண்டியன் கூட பைக்ல போறது. இன்று ஆஸ்திரியாவின் நாணயம் ஷெர்லிங். நாளை சந்திப்போம்.